ரவிச்சந்திரன் ஆடியோ மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் ரவிச்சந்திரன். என்னோட ஆடியோ கிளியரா இருக்கு. இப்ப கிளியரா இருக்குங்களா? ஹலோ செக் பண்ணுங்க. கனகராஜ் சார் டக்குனு பதிவு. அதாவது நம்மளை பொறுத்தவரையிலும் இன்றைக்கும் சுடுகாட்டில் இப்போ அவங்க இந்த என்னைக்கு இந்த மனு தர்மம்னு ஒரு சாஸ்திரம் வந்ததோ அந்த மனு தர்மம் தான் இன்றைக்கு பல்வேறு ஜாதிகளாக பிரித்து நம்மளை பிரித்தாளுகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. மக்கள் இப்போ விழிப்பாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம என்ன கூறுகிறோம் என்றால், பாஜக விதிக்கின்ற அந்த மத கொள்கையிலிருந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதற்கு ஆமாங்க, நீங்க மதத்தை கொண்டு வரீங்க, பின்னாடி ஜாதி வருது. ஏங்க பாஜக ஆட்சி நடத்துற இடத்துலயும் ஏங்க மாண்புமிகு பாரத பிரதமர் ஒரு காவல்துறை அதிகாரியுடைய மகன் 2 பேரும் காவல்துறையில இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல நடந்திருக்கிறதுக்கும் பாஜக பொறுப்பேற்கணும் சொல்றத இல்லைங்க, அது மனு தர்மம் பொறுப்பேற்கணும் சொல்ற மனு தர்மம் தான் காவல்துறை அதிகாரி சட்டப்பூர்வமாக இன்னைக்கு மனு சாஸ்திரம் தான் வீட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு நீங்க சொல்லக்கூடியதை நம்ம இன்னொரு பெரிய விவாதமா எடுத்துக்கலாம். மனு சாஸ்திரம் தாங்க இதுக்கு ஒரு அடிப்படை கோலா இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரே நிமிஷம் ரவி சார், ஆடியோ உங்களுடைய ஆடியோ பேசலாம் சார். தேங்க் யூ. நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சில விஷயங்களை. என்னோட ஆடியோ பேசலாம் ரவி. இப்போ அடிப்படையில சாதிய படுகொலையில் நடக்கிறது அப்படிங்கறத ஒரு விஷயத்த பிசிகா நண்பர் ஒத்துக்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, சனாதனம் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறாரு. ஆனா திமுக என்ன சொல்றதுன்னா, சனாதனம் வேறு இந்துக்கள் வேறுன்னு சொல்லுது. இப்ப அதுல ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுக்கட்டும். சனாதனம் வேறு இந்துக்கள் வேறுங்கிற ஸ்டாண்ட் அவர் முதல்ல ஒத்துக்கட்டும். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் ராமதாஸ் அவர்கள் நிறைய சாதி சங்கங்களை சந்திச்சாரு. அந்த சங்கங்கள் மூலமாக அவர் படுகொலை எல்லாம் செய்ய தொடங்கினாரு. அதானே அவர் சொல்ல வர்ற முக்கியமான விஷயம். அடிப்படையில சாதியெல்லாம் ஈவே ராமசாமி ஐயா எப்போ ஒழிச்சுட்டாரு. சாதிய ஈவே ராமசாமி ஐயா சார், என் ஆடியோ கிளியரா இருக்கு? ஆடியோ கிளியரா இருக்கு, நீங்க பேசலாம். சோ சாதிய எனக்கு தெரிஞ்சு ஈவே ராமசாமி ஐயா பல ஆண்டு காலம் முன்னாடி முடிச்சுட்டாரு. ஆனா சாதி சங்கங்கள் இன்னும் இருக்குன்னு பிசிகா நண்பர் சொல்றாரு. அதை பயன்படுத்தி ராமதாஸ் ஐயா நாடக காதல் விஷயத்துக்குள்ள வந்தாருன்னு சொல்றாரு. அவரே என்ன சொல்றாரு, சனாதனம் இருக்கும் வரை இந்த சாதி சங்கம் இருக்குன்னு சொல்றாரு. என்னுடைய கேள்வி, சனாதனம் வேறு ஹிந்து வேறுங்கிறது அவருக்கு திமுக சொல்லி இருக்கு, அதை அவர் ஒத்துக்கிறாராங்கிறத கேளுங்க. நிறைய விஷயங்களை பற்றி அவர் சொல்லும் பொழுது திருவாரூர் அபிராமி, நெல்லை கல்பனா, நாகை அமிர்தவல்லி எல்லாம் விஷயத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லணும். அங்கெல்லாம் அவருக்கு நீதி கிடைச்சிருச்சா அப்படிங்கிறத சொல்லணும். 17 வயது சிறுவனை பாப்பக்குடியில துப்பாக்கி சூட்டுல கொல்றாங்க. அதற்கு என்ன காரணம்னு சொல்லணும். முனிகண்டம் கிராமம்னு ஒரு இடம் மாயனூர்ல தஞ்சையில 50 வயது பெண் சடலமாக கிடக்கிறார். அதற்கு என்ன காரணம்? இதுக்கெல்லாம் வெறும் சொந்த தகராறுகள் தான் காரணமானு சொல்லணும். கோவையில ஒரு சிறுவனிடம் 11 கிலோ கஞ்சா சாதாரணமா கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்ய சாதி, மதம், இனம், குலம், பின்புலம் இதையெல்லாம் பார்த்துதான் நீங்க தீர்ப்பு கொடுக்குறீங்கிறதுதான் பிரச்சனையா இருக்கு. கோர்ட்டுல ஒரு ராவி இருக்கு, IAS IPS சங்கம் இருக்குங்கிறாரு, எனக்கு தெரியல. அங்கேயும் சாதி இருக்குங்கிறாரு. ஆனா எனக்கு ஈவே ராமசாமி ஐயா சாதியை ஒழிச்சிட்டாருன்னு தெரியும். கோர்ட்டுல ஒரு லாபி இருக்கு, அதுதான் சுவாமிநாதன் ஐயா விஷயத்துக்குள்ள வருது. அந்த பிரச்சனையை வேற விவாதம் இதுக்குள்ள வந்துருங்க. சரி, ஒழித்தது சாதி இதுல சொல்ல. நான் சொல்றேன், நீங்க மனு தர்ம சாஸ்திரத்தை தான் தந்தை பெரியார் அவர்கள் ஒழித்தார். அததான் நாங்க சொல்றோம். தவறா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஒத்துக்கிறேன்.
ஒத்துக்கிறேன். அப்ப அவர் மனு தர்மத்தை மட்டும் ஒழிச்சிட்டாரு. அதனால பிரச்சனை சப்ஜெக்டுக்குள்ள இல்லை. வந்துருவோம் சார். மனு தர்மத்தை ஒழிச்சு இல்லைங்க, நான் வந்துடுறேன். நீங்க குறுக்க பேசுனீங்கன்னா நான் வெளியில இருக்கேன். மனு தர்மத்தை மத தர்மம் மீறமா இருக்க தப்புக்களை அவர் ஒழிச்சிட்டாரு. கரெக்டா? அவர் ஒழிச்சிட்டாரு. கண்டினியூஸா ஒழிச்சிட்டு இருந்தாரு. கண்டினியூஸா ஒழிச்சிட்டு ஓகே இருந்தாரு. ஓகே ஓகே சார் வேண்டாம் சார். ஆதரிக்கிறீங்களா சார்? அத சொல்லுங்க. பாவலன் சார். குறுக்க வராதீங்க. ரவிச்சந்திரன் சார், இல்ல சார், கவின் இல்ல, படுகொலையை பாவலன் சார். எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா சொல்லுங்க இல்ல, சார். இல்ல, சார் அவ பேசட்டும். சார் நான் சொல்லி முடிச்சிடுறேன். மனு தர்மம் சார்ந்த கண்டிப்பா சார், உங்க விஷயங்களை சிவாய. எல்லாத்தையும் ஈவே கண்டனம் வாங்கல ராமசாமி ஐயா சார். ஒழிச்சிட்டாரு. சொல்லுங்க. ஈவே ராமசாமி ஐயா மனு தர்மம் சார்ந்த விஷயத்தை ஒழிச்சிட்டாரு. அப்ப சனாதனம் முடிஞ்சு போச்சு. இப்ப இந்துக்கள் தானே இருக்காங்க. இங்கதானே சாதி பிரச்சனை வருது. KN நேரு ஐயா ஒரு சாதியை பாத்துக்கிறாரு. சரி. KKSSR ராமச்சந்திரன் ஒரு சாதியை பாத்துக்கிறாரு. நம்ம RS பாரதி கூட ஒரு சாதியை பாத்துக்கிறாரு. இப்படி சாதி வாரியாக பிரிச்சு வைத்து பிரித்தாளும் வேலையை பண்றது திமுக. இப்ப இந்த நாடக காதல் விஷயத்துல ராமதாஸ் ஐயா சொல்றது ஒரு பெண்ணை பெற்ற தகப்பனாக பார்க்க வேண்டிய பிரச்சனை. சார் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து இப்ப ஆள் இல்ல, நம்ம அது விவாதத்துக்குள்ள எடுக்க வேண்டாம். நெல்லையில நடந்த விஷயத்துல அரசு நடவடிக்கைகளுக்கு நம்ம கொண்டு போயிருவோம். இல்ல, நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பாக நான் பேசுறேன். நாடக காதலை ராமதாஸ் ஐயா எதிர்த்தது நியாயமான ஒரு விஷயம். நாடக காதல் எங்க இருக்கு? நாடக அரசியல் நீங்க பண்றது நாடக அரசியலுங்க. இல்ல இல்ல, அவர் வீசின ஒரு கல்லுல தான் 2 மாங்காய் ஆயிடுச்சுங்க சார். இப்ப பேசிட்டோம் சார். இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது எங்க வருதுன்னா சாதியில வேறுபாடு இருந்தா தான் வரும். கரெக்டுங்களா? நீங்க சொல்றது பிஜேபி தான் பிரிவினைவாதம் பேசுதுன்னு சொல்றீங்க. இப்ப இதுல பிஜேபிக்கு எங்கேயும் சம்பந்தம் இல்ல. மேல் சாதி கீழ் சாதிங்கிற பிரச்சனை இருக்குங்கிறத ஆளுநர் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தெளிவா சொன்னாரு. அவர் தான் முதல்ல சொன்னார். அப்ப எல்லாம் மறுத்தாங்க. தமிழ்நாட்டுல எங்க சாதி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மறுத்தாங்க. ஆனா சாதி பிரச்சனை ஊடுருவி இருக்குங்கிறது ஆளுநர் சொன்னாங்க. கோட்டா சட்டத்தை நீக்கியதுதான் மாணவர்கள் வரைக்கும் துப்பாக்கி வருவதற்கான காரணமா இருக்கு. அந்த கோட்டா சட்டத்தை மீண்டும் கொண்டு வந்தாதான் இந்த குண்டர்கள்ங்கிற விஷயம் ஒழியும். ஏற்கனவே இதுல இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் வலிமையா தான் இருக்கு. இப்போ ஒரு சட்டம் தேவையில்லை இதற்கு. ஏன்னா அப்ப மத்திய அரசே இதை எடுத்திருக்கணும்ல. இந்த மாதிரி ஆணவ கொலைகளுக்கு மத்திய அரசே ஒரு சட்டம் இயற்றி இருக்கணும்ல. ஆமா, அதுதான் ஆணவ படுகொலைக்குன்னு ஒரு சட்டம் ஏற்படுத்த முடியாது. தெரியாது இல்ல. கோட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம். அந்த கோட்டா விஷயத்தை கொண்டு வந்த போது அதை மறுதளித்து அதை தூக்கி போட்டது மன்மோகன் சிங் அரசு. இப்ப என்ன பிரச்சனைனா சாதிய ரீதியான கொலைகள் நடக்கும் போது மேல் சாதி கீழ் சாதிங்கிற பிரச்சனை வந்துருது. அப்ப அதை ஒடுக்குவதற்கு என்ன பண்ணணும்ங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அங்கதான் ராமதாஸ் ஐயா நாடக காதல் விஷயத்துக்குள்ள வந்தாரு. அதை விசிகா எதிர்க்குது. சார் போடாங்கிறது டெரரிசத்துக்கான சட்டம்ல சார். நீங்க அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய அளவுல ஒண்ணு வந்துருச்சுன்னு சொன்னா ஆயுதத்தை இதையும் டெரரிசத்துக்குள்ள கொண்டு போகணும்னு சொல்றீங்களா? இதையும் டெரரிசத்துக்குள்ள கொண்டு போகணும் அப்படிங்கிறீங்களா? எனக்கு திரும்ப சொல்லுங்க. இல்ல சார், இதையும் டெரரிசம் மாதிரி பார்க்கணும்னா சொல்றீங்க. ஆமா, அது ரொம்ப தவறான குற்றங்களை களைவதற்கு தண்டனை மிக தீவிரமாக இருக்க வேண்டும் சொல்றேன். அதுல எதுவும் தப்பு இல்லையே. இல்ல அப்படின்னா நீங்க பொதுவா எல்லா மரணங்களையும் எல்லா படுகொலைகளையும் அந்த லிஸ்டுக்குள்ள கொண்டு வரணும், போடாக்குள்ள கொண்டு வரணும்ங்கறீங்க. டெரரிசம்னு ஒண்ணு தனியா வேண்டாம். ஆமா, படுகொலைக்குன்னு ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை நீங்க தனியா பார்க்காதீங்க. சாதி பார்த்து, மதம் பார்த்து, இனம் பார்த்து, குலம் பார்த்து, பின்புலம் பார்த்து பார்க்காதீங்க. எங்க அப்படி பார்க்கல சார். பொதுவா இதையும் 302ல தான் சார் இது பண்றாங்க. இதையும் மரண வழக்காதானே எடுக்கிறாங்க, படுகொலை வழக்காதானே எடுக்கிறாங்க. செயல்படுத்தலையே. எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட பாவலன் சொன்னாரே. இல்லைங்க, நீங்க இப்ப பேசினவங்களையே உங்களை குழப்பறதுக்காக சனாதனத்தை கொண்டு வந்தாங்களா இல்லையா? கனரா சார் அலோவ் பண்ணுங்க சார், அவர் பேசி முடிக்கட்டும். சொல்லுங்க. அப்போ அவங்களே சொல்றது மனு தர்ம ரீதியான விஷயத்தை ஒழிச்சிட்டோம்னு சொல்றாங்க, அல்லது ஒழிச்சு கொண்டே இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப நடக்கிறது இங்க என்னன்னா மேல் சாதி கீழ் சாதி பிரச்சனை.
மேல் சாதி கீழ் சாதி பிரச்சனைனா வேங்கவயல்ல வந்து மலங்கள்ல வந்து மாணவர்கள் கையில கயரை கட்டி கொண்டு வருவதுங்கிறது வந்து எல்லாமே இந்த 4 வருடத்தில் இன்னும் அதிகரித்து கொண்டு வருகிறது. அதைத்தான் நம்ம இந்த அரசின் மேல குற்றச்சாட்டாக வைக்கிறோம். இல்ல இந்த 4 வருஷத்துல தான் அதிகரிக்குது. எந்த டேட்டா அடிப்படையில சொல்றீங்க சார் இந்த 4 வருஷம் தான் அப்படின்னு? 4000 படுகொலைகள் நடந்ததாக 3 மாதத்துக்கு முன்னாடி எடப்பாடி ஐயா ஒரு மேடையில சொன்னார். நீங்க என்ன பண்ணிருக்கணும், இதுதாங்க கிரைம் ரேட், இதுதாங்க கன்விக்ஷன் ரேட், இவ்வளவுதான் நடந்திருக்குன்னு நீங்க சொல்றதுதான் சரியான ஒரு விதமா இருக்கு. 10 வருடத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 15 வருடத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்கிற அடிப்படையில அதை பார்க்க கூடாது. படுகொலை தான், அதனுடைய எண்ணிக்கை கூட்டத்துலதான் குறைகிறதான்னு நீங்க பார்க்க கூடாது. ஆனால் அந்த ரவுத்தரம் அதிகமா இருக்கிறத நீங்க பார்க்கணும். காரணம் போதை ரொம்ப சல்லிசாக கிடைக்கிறது. இதுக்குள்ளேயும் போதை இருக்கு அப்படிங்கிறீங்க.